அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற சுமார் 3,28,000 மாணவர்கள் உயர்கல்வி படிக்க தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 401 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். புதுமை பெண் திட்டம் போல உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்து இருந்தார். தற்போது இந்த திட்டத்துக்கு 401 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் நேற்று வெளியிட்டுள்ள அரசாணையில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் புதுமை பெண் திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் அரசு பள்ளியில் பயின்று இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு அவர்களுக்கு உயர்கல்வி பயிலும் வரையில் மாதந்தோறும் ரூ. 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2024-2025 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்ட புதுமை பெண் திட்டம் பெண்களின் உயர்கல்வியில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திட தமிழ் புதல்வன் திட்டம் வரும் நிதியாண்டில் இருந்து அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்கள் பாடப்புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்க அவர்களுக்கு கல்வியை மெருகேற்றிட உதவும் வகையில் மாதந்தோறும் ரூ. 1000 அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த புதிய திட்டத்தின் மூலம் சுமார் 3,28,000 கல்லூரி மாணவர்கள் பயனடைய உள்ளனர். இதற்கு மாணவர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்படும். ஊக்கத்தொகை மாணவர்களின் வங்கி கணக்கிற்கு பரிமாற்றம் செய்த பின்னர் அவர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியும் அனுப்பப்படும். மாணவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு இணையதளம் மூலமாக அதற்கான தீர்வினை சரி செய்து முடிக்கவும் வழிவகை செய்யப்படும். அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 8, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயின்று தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தில் பயிலும் மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய தகுதி உடையவர்கள். தொலைதூர அஞ்சல் வழியில் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை பெற இயலாது. ஒரே குடும்பத்தில் இருந்து எத்தனை மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பினும் அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு பார்த்தீங்கன்னா இந்த அரசாணையில் கூறப்பட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ +2 முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல செய்தி தான். ஸோ தகுதியுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு கட்டாயம் விண்ணப்பிங்க. இதற்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அறிவிப்பு வெளியாகும். ஸோ அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கிங்க. உங்கள் சர்க்கிளில் உள்ள நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.